எல்லோருக்கும் ஸ்தோத்திரம். இன்றைக்கி கூட நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 5, 6 வசனங்களை கொண்டு நம்மளை பரிசோதிக்க தான் போகிறோம். கண்டிப்பாக இந்த வேத வசனம் அப்படிங்கிறது இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் அப்படின்னு நமக்கு தெரியும். ஆமாம், இந்த வசனத்தை கூட அப்படி தான் நம்மளை சோதிக்குது. நம்ம எப்போதெல்லாம் நம்மளோட சுய புத்தி மேலே நம்மளை செல்ஃப் பிலீவ் பண்ணுறோமோ, நம்ம செல்ஃப் மேட், நம்ம பயங்கரமான ஆள், நம்ம அறிவாளி, அப்படியெல்லாம் நம்ம ஒவ்வொரு டைமும் நம்ம நினைக்கும் பொழுது இந்த வசனத்தை இதை படித்தா நமக்கு கண்டிப்பாக தெரியும், அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. நம்மளோட சுயபுத்தி மேலே நம்ம சாயவே கூடாது. எப்பவுமே நம்மளோட நம்பிக்கை எல்லாமே நம்மளோட பிதாவானவர் தான் இருக்கணும் அப்படின்ட்டு நம்மளோட வழியெல்லாம் நம்ம இயேசப்பாவை நினச்சிக்கோங்க. பரிசுத்த ஆவியானவர் நம்மளோட பாதைகள் எல்லாவற்றையும் செவைப்படுத்துவார். இப்போது இந்த கேள்வி நம்ம வாழ்க்கையில் எல்லாமே இயேசுவா? கமெண்ட் பண்ணுங்கள். ஆமேன்.